வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். போல்ட் ஆடியோவிலிருந்து மற்றும் ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் பேர் பார்த்தீங்கன்னா X30. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் வந்து மேட் இன் இந்தியான்னு வேறு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டினுடைய என்ன ஹைலைட், இதோடைய விவரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த போல்ட் ஆடியோ X30 வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் பேக்கேஜிங்கில் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அவர் காதில் வந்து இந்த இயர்ஃபோன் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டினுடைய பல ஹைலைட்ஸ் இருக்குது. இவங்க போட்டிருக்க ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டிடபிள்யூஎஸ்லேயும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய டிடபிள்யூஎஸில் பார்த்தது மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ X30 பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுக விலை வந்து 999 ருபீஸுக்கு இருந்தாலுமே இப்போடைய விலை பார்த்திங்கன்னா 1500 ப்ரைஸில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும், யூசர் மேனுவல் இருக்கும். ஸோ யூசர் மேனுவலுக்காகவே தனியாக ஒரு பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட சைஸை குறைச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 3 மந்த்ஸுக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர இதில் ஏதோ ஒரு கான்டெஸ்ட்லாம் வேறு இருக்குது. சரி, பட் இன்னொக்குள்ளே பார்த்தோன்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ப்ராடக்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோடைய சார்ஜிங் கேஸ், டிடபிள்யூஎஸ்னுடைய சார்ஜிங் கேஸ். ரொம்ப 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 குட்டியாக இருக்குங்க. சின்ன ஒரு மாத்திரை மாதிரி தான் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சார்ஜிங் கேஸோடைய கலர்ஸ் பார்த்திங்கன்னா 2 கலர் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது தவிர இந்த ஒயிட் கலர் ஒன்று பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. இதோடைய ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸி கிடையாது, ஒரு நியர்லி ஒரு மேட் ஃபினிஷிங் ப்ளஸ் கிளாஸி மாதிரி ஒரு மிக்சட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தை பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 4 LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே நீங்கள் TWSஐ பார்க்கலாம். இந்த லாக்கிங் மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் மெக்கானிசம் தான், ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஓவரால் அந்த கேஸினுடைய ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டர்டியான கேஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. இந்த கேஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலுமே ஒரு 90 டிகிரியில் ஓப்பன் பண்ணாமல் ஒரு மாதிரி நடுவில் நிற்கிது. ஸோ இதை நம்ம ஆக்சிடென்டல் அப்படி ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா இதை உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு இருக்குது. இந்த உள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 3 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, அதாவது 75% சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த பட்ஸினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்குது, ஸ்டடியான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கேஸினுடைய மெட்டீரியலை விட இந்த பட்ஸினுடைய மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ வந்து ஒரு கோல்டு கலர் ரிங்குக்கு நடுவில் இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டச் கண்ட்ரோல்ஸ் தான். ஆல்ரைட், போல்ட்டினுடைய X30. ஸோ இந்த ப்ராடக்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஆக்சுவலி இந்த ப்ரைஸுக்கு ஐ எம் குவைட் இம்ப்ரெஸ்ட். இது ஆடியோ குவாலிட்டி பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பேஸ் வந்து நல்லா இருக்குது, என்ஜாயபுளாக இருக்குது, ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை. ஆனாலும் அதே நேரத்தில் ரொம்ப டிஸ்டிங்க்டான ஒரு பஞ்சி பேஸ் டெலிவர் பண்ணலை. இந்த ப்ரைஸுக்கு பேஸ் வந்து நல்லா லவுடாக என்ஜாயபுளாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் காது வலிக்கிற மாதிரி இல்லை, என்ஜாயபுளாக இருக்குது. பேஸ் ஹெட்ஸ், அதாவது நீங்கள் ரொம்ப ஹெவியான ஒரு பேஸ் ஹெவி மியூசிக் கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த பேஸ் லைட்டாக லேக்கிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய டெலிவர் ஆகக்கூடிய பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். வாய்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேல் வாய்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அந்த வாய்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கிரானுலாரிட்டியும் அவங்க பேசுகிறப்போ அந்த கிரெயின்ஸ், அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக டெலிவர் ஆகுது. என்ன பலவிதமான வாய்ஸ், ஸ்ரேயா கோஷல் வாய்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்ரீராம் வாய்ஸாக இருக்கட்டும், எல்லா வாய்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ளீனாக நல்ல அருமையாக ஒரு டெலிவர் ஆகக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டி, செப்பரேஷன் நல்லா இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட்ஸும் அந்த ஹைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி, லைட்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு நான் இது சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நோண்டி கண்டுபிடிக்கக்கூடிய குறைகளாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு நல்ல அருமையான இயர்ஃபோனாக இருக்குது.
காதில் நீங்கள் போட்ட உடனே நல்ல ஒரு லவுடான இயர்ஃபோன், ஒரு ரிச்சான ஒரு இயர்ஃபோன் கேட்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதில் நீங்கள் கேமிங் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் 4 தடவை டேப் பண்ணீங்க அப்படின்னா காம்பேக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் மோடுக்கு போகுது. கேமிங் மோடில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இல்லாட்டி 50 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு லேக் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல கேமிங் விளையாடுறதுக்கு நல்ல இயர்ஃபோனாகவும் இருக்குது. கால்ஸ் பேசுறதுக்கு மக்களே இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு அருமையாக இருக்குது. நான் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக பிக்கப் ஆகி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மைக் அவ்வளோத்துக்கு சென்சிட்டிவாக இருக்குது. நீங்கள் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு அங்கே நாய்ஸ் வந்து பிக்கப் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ லைட்டாக பிக்கப் ஆகுது. ரொம்ப ஒன்றும் காலை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஒரு சத்தமான இடத்துல நீங்கள் இருந்து பேசினா கூட நீங்கள் பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்கும். ஏன்னா மைக்கினுடைய சென்சிட்டிவிட்டி அப்படி. ஸோ கால்ஸ் பேசுறதுக்கு நீங்கள் கால்ஸ் பேசுறதுக்கு மட்டுமே TWS தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த X30 நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு திருப்பி வாங்க, நம்ம வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். ஓவராலாக மியூசிக், கால்ஸ், கேமிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சரியான இடத்த டச் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த இயர்ஃபோன் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஜெஸ்டர் கண்ட்ரோல் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. கொஞ்சம் ஒரு டிலே இருக்குது. நீங்கள் டேப் பண்ணோடனே அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு டிலே இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் எல்லா ஜெஸ்டருமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கூட இருக்குது. ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா 2-3 ஈக்குவலைசர், பேஸ் பூஸ்ட் மோட் மாதிரி ஒரு சில ஈக்குவலைசர் செட்டிங்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சைக்கிள் பண்ணி நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டச் பண்ணுற ரிதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அந்த குறிப்பிட்ட இந்த சர்க்கிள் ஏரியாவில் மட்டும் தான் நீங்கள் டச் பண்ணால் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதோட ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ நம்ம காதில் நம்ம மாட்டுறப்போ இதில் வந்து இன்இயர் பேட் டிடெக்ஷன் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஆக்சுவலாக பாட்டு பாடிட்டே இருக்கு தொடர்ந்து. ஸோ எடுத்தாலும் பாட்டு பாஸ் ஆகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இதில் இந்த செக்மெண்ட்டில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. காதில் நம்ம போட்டிருக்கப்போ ஃபிட்டிங் நல்லா இருக்கு. ஜாகிங் போனால் கூட காதிலேருந்து விழுகிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு இயர்ஃபோன் மாதிரி உங்களுக்கு இருக்குது. நல்ல பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருந்தோம், 50% வால்யூம் வச்சு பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஆனால் கால்ஸ் மட்டும் நம்ம நிறைய கால்ஸ் பேசிட்டு மியூசிக்கும் மாற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா ஹெவியான ஃபோன் யூஸராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் மியூசிக் கேட்குறவங்களுக்கு இந்த சார்ஜிங் கேஸோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஹவர்ஸ் அவங்க சொல்கிறது. பட் என்னுடைய டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 to 25 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் எனக்கு கிடைச்சது. உண்மையாக சொல்ல போனால் இந்த பாக்ஸை நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் மேலே என்ன இது இன்னொரு ப்ராடக்டாக இருக்க போகுது, பெருசாக என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு நம்பிக்கை இல்லை. பட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ப்ரைஸுக்கு அருமையான ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இல்லை. ஒரு சில மாடல் நல்லா இருக்குது, ஒரு சில மாடல் நல்லா இல்லை. நல்லா இருக்கிற மாடல் இது ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் ப்ரைஸ் உங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் TWS முக்கியமாக கால்ஸ் பேசுறதுக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த X30 நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.